அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதினா வ ஹபீபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய நிவாரண பணியில் இரண்டாம் கட்ட நிவாரண பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. வளமையை போன்று நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் தான். வெள்ளங்கள் வருவதும் இப்படியான சோதனைகள் வருவதும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு தரப்புகளையும் சோதிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் தான் அல்லாஹு தாலா இப்படியான சோதனைகளெல்லாம் தண்டு கொண்டு இருக்கிறான். அதாவது பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாவத்திலிருந்து இவ்வாறான மரணங்கள் வெள்ளங்கள் வரும்போதோ பாவத்திலிருந்து மீளுகிறார்களா, பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் போகிறார்களா, தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையின் பக்கம் செல்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் இந்த சோதனை தருகிறான். அதே போன்று இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் செல்வந்தர்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். இவ்வாறென்றால் இப்படி மக்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தந்த பணத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்களா என்பதையும் அல்லாஹ் பார்க்குகிறான். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பக்கத்து வீட்டான் பசித்திருக்க நீயுமோ உணவு சாப்பிடுகிறாயா, நீ உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்பதாக சொன்னார்கள். அதே போன்று அபூதரே, நீ வீட்டில் சாப்பாட்டை சமைக்கும் போது தண்ணீரை அதிகப்படுத்தி மற்றவர்களுக்கு கொடும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையினால் செல்வந்தர்களுக்கு அல்லாஹு தாலா இதனை ஒரு சோதனை, அதாவது பணத்தை சரியாக செலவழிக்கிறார்களா என்பதையும் அல்லாஹ் பார்க்குகிறான். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் 3 பேருடைய ஒரு சம்பவத்தை கிரந்தங்களில் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸ் தான். அதாவது அல்லாஹு தாலா 3 பேரை சோதித்தான். வெண்குஷ்டம் பிடித்தவர், மொட்டைத்தலையர், குருடன் என்று 3 பேரையும் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி உங்களுக்கு என்னென்ன வேணும் என்று அல்லாஹ் கேட்டான். அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் எங்களுடைய குறைகள் நீங்க வேண்டும், அதோடு சேர்த்து எங்களுக்கு ஒருவருக்கு மாடும், ஒருவருக்கு ஆடும், ஒருவருக்கு ஒட்டகமும் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பெரும் செல்வந்தர்களாக அல்லாஹ் அவர்களை 3 பேரையும் ஆக்கினான். பெரும் செல்வந்தர்களாக ஆக்கியதற்கு பிறகு இன்னொரு ஏழையின் தோற்றத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி யாசகம் கேட்கும்படி சொன்னபோது வெண்குஷ்டம் பிடித்தவளும் சென்றபோது நான் ஒன்றும் தரமாட்டேன், இது மூதாதிகள் தந்த பணம் என்பதை மறுத்தார். அதே போன்று மொட்டைத்தலையும் அவ்வாறு மறுத்தார். கண்குருடராக இருந்தவர் மாத்திரம் இது அல்லாஹ் தந்த பணம், ஆகையினால் உன கஷ்டத்தை போக்குவதற்கு இதோ என்னுடைய ஆட்டு மந்தை இருக்குகிறது, எவ்வளவு வேணுமானாலும் எடுத்து செல் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த மனிதனை கபூல் செய்து அந்த 2 பேரையும் வளமையை போன்று குறைகள் உள்ளவர்களாகவும் அவர்களுடைய பணத்தை எல்லாம் பறித்து அல்லாஹு தாலா அந்த குருடனுக்கு கொடுத்த சரித்திரம் பதியப்பட்டிருக்கிறது. இந்த சரித்திரம் எதை சொல்லுகிறது என்றால், மக்கள் கஷ்டமாக இருக்கும் நிலைமையில் நீங்கள் உலகத்தில் வரும்போது உடுப்பு அணியாதவர்களாக, ஆடை அணியாதவர்கள் தான் வந்தீர்கள். அல்லாஹ் தான் உங்களை செல்வந்தனாக ஆக்கினான். ஆகையினால் உங்களுக்கு செல்வம் இருக்குகிறதா, இப்படியான கஷ்டமான நிலைமையில் நீங்கள் செல்வங்களை செலவழித்துக் கொள்ளுங்கள் என்ற ரீதி தான் இந்த ஹதீஸில் எல்லாம் வழங்கப்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் தான் கல்முனையில் இருக்கும் செல்வந்தர்களும் மாஷா அல்லாஹ் வெள்ளம் வரும்போது பலர்கள் உணவளித்தார்கள். இன்று வரைக்கும் நிவாரண பொதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்களின் தேவைகளை சந்தித்து பிரச்சனைகள் எல்லாம் முடித்து கொண்டிருக்கும் வேளையில் சந்தோஷமான காட்சியும் கண்டதோடு அதே போன்று சில செல்வந்தர்கள் இன்னும் கூட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய காட்சியையும் பார்க்குகிறோம். அப்படி இருந்தும் ஒரு சகோதரன் இன்னும் சகோதரனுக்கு, இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்ற அடிப்படையில், அன்பின் சகோதரர்களே, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா தலைமையகம் இந்த கிழக்கு மாகாணம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து மஷ்ராவின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒருவரை பிரித்து, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பிரித்து அந்த அடிப்படையில் கேகால டிஸ்ட்ரிக்டை கல்முனைக்கு பொறுப்பாக்கப்பட்டது.
பொறுப்பாக்கப்பட்டு அவர்கள் மாஷா அல்லாஹ் அதிகமான நிவாரண பொதிகள் தந்தார்கள். அதே போல் 350 500 உணவுப் பொருட்கள், அப்பியாச கொப்பிகள், இன்னும் பல விடயங்கள். அதே போன்று கிந்தோட்டையை சேர்ந்தவர்களும் 190 பேக் 5 கிலோ பேக் தந்தார்கள். அதை நாங்கள் இவ்வாறு பலர்கள் நிவாரணம். அதே போன்று அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய அக்கௌண்ட்டுக்கும் சிலர்கள் காசு போட்டிருந்தார்கள். யார் என்று பேர் சொல்லாமல் சில பணங்களை போட்டிருந்தார்கள். அந்த இவ்வளவு பணத்தை நாங்கள் நிவாரணமாக மக்களுக்கு தேவையான பொருட்களாக இனம் கண்டு, யார் யார் தேவையானவர்கள் என்று இனம் கண்டு அவர்களுக்கு நாங்கள் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை வியாழக்கிழமையும் கண்டீர்கள். அதே போன்று வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை நாங்கள் தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை சொல்லுகிறேன், எனக்கு அமானிதமாக தந்த இந்த பொருளை நான் அமானிதமாக நிறைவேற்றுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அமானிதம் நிச்சயமாக பேணப்படும். அந்த வகையில் தான் நாங்கள் மஷ்ரூஆ செய்தோம். கிரீன்ஃபீல்டில் கிட்டத்தட்ட 432 குடும்பங்கள் வீடுகள் இருக்கிறது. அந்த வீடுகளுக்கு எல்லோருக்கும் கொடுப்போம் என்ற ரீதியில் தான் நாங்கள் கிரீன்ஃபீல்டில் சுப்ஹானல்லாஹ் உலமாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வீடாக தட்டி டோக்கனை கொடுத்தோம். சிலர்கள் ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் மக்களை பார்த்து அவர்களை பார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாங்கள் சரியாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறோம். கஷ்டங்களை பார்த்து தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கிரீன்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த இடத்தில் குறிப்பிட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஏனென்றால் அங்கே கீழ்வீடு தான் பாதிக்கப்பட்டது என்று கீழ்வீடுக்கு மட்டும் கொடுத்தால் மேலே உள்ளவர்கள் பிரச்சனைப்படுத்துவார்கள் என்ற விடயம் யாவருக்கும் அறிந்த உண்மை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மஷ்ரூஆ செய்யப்பட்டு கிரீன்ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? வீடுகள் அடிப்படையில். அங்கே எத்தனை வீடுகள் இருக்கிறதோ அத்தனை வீடுகள் அடிப்படையில் கொடுப்போம் என்றுதான் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் சிலர்கள் எழுதுகிறார்கள், அந்த கிரீன்ஃபீல்டில் ஒரு வீட்டுக்குள் 2 குடும்பம் இருக்கிறது, 3 குடும்பம் இருக்கிறது, எங்களுக்கு 3 டோக்கன் தாங்க என்றெல்லாம் கேட்டார்கள். ஏன் நாங்கள் அதை கொடுக்கவில்லை என்றால், ஒரு ஊருக்கு 2 வீதம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீதம் கொடுக்கப்பட்டால் மற்றவர்கள் வந்து சொல்லுவார்கள், எங்களுடைய வீட்டிலும் 2 பேர் இருக்கிறோம், 3 குடும்பம் இருக்கிறது சொல்லுவார்கள். இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியாது அந்த வீட்டில் 3 குடும்பமா 2 குடும்பமா என்று எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் கிரீன்ஃபீல்டில் ABCD அந்த இதோட சேர்த்து 34-36 பிளாக் இருக்கிறது. மொத்தமாக சேர்த்து கிரீன்ஃபீல்டுக்கு பின்னாலேயும் 7 குடும்பங்கள் குடியிருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்கும் பூர்த்தியாக கொடுத்திருக்கிறோம், சரியாக செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லோருக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். உதவி செய்தவர்கள், பணத்தால் உதவி செய்தவர்கள், சதுர உதவியால் உதவி செய்தவர்கள், எத்தனை உலமாக்கள் கண்ணியத்தை பார்க்காமல், கல்முனை உலமாக்கள் என்பதில் பெருமை அடைகிறோம். ஏனென்றால் நாங்கள் கௌரவம் பார்க்காமல், அந்தஸ்து பார்க்காமல், கண்ணியம் பார்க்காமல் வந்த அவ்வளவு பொதிகளையும் உலமாக்களும் சில ஊர் மக்களும் இறக்கினார்கள். அதே போன்று டோக்கன் கொடுத்த விடயத்திலையும் ஒவ்வொரு பள்ளியாக நாங்கள் எல்லா டோக்கனையும் கொடுத்தோம். ஒரே ஒரு பள்ளி எங்களுக்கு இதை கொடுப்பதில் கஷ்டமாக இருக்கிறது மறுத்து டோக்கனை தந்து விட்டார்கள். மற்ற எல்லா பள்ளிவாசல்களும் தரிகா ஜமாத்தை சேர்ந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் பெரிய வழியிடம் ஒப்படைத்தோம். ஏனைய அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் சரியாக செய்தார்கள். ஒரு பள்ளி மட்டும் இதை எங்களுக்கு செய்ய முடியாது என்று மறுத்து விட்டார்கள். ஏனைய பள்ளிவாசல்கள் அதனை சரியாக செய்தார்கள். இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் உதவி செய்தவர்கள், உபகாரம் செய்தவர்கள், சதுரத்தால் உதவி செய்தவர்கள், பணத்தால் உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் துஆ செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் கல்முனை வாழ் மக்களே, நாம் நம்மளுக்கு இந்த உதவி செய்தவர்களுக்கு நாம் துஆ செய்வதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகையால் இந்த நிவாரண பொதிகளை வழங்கியவர்களுக்கு நாம் துஆ செய்வோம். அவங்களோட குடும்பங்களில் ஹலாலான ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அவங்களுடைய தொழில்களில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். அவருடைய ஊர்களில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும். ஆகையால் குறிப்பாக சொல்லி கடைசியாக முடிக்கிறேன். இந்த அனர்த்தங்கள் வரும்போது அல்லாஹ்வின் பள்ளியின் பக்கம், அதே போல தௌபாவின் பக்கம், தொழுகையின் பக்கம் விரைந்து கொள்ளும்படி நான் தலைவர், அகில இலங்கை ஜமியத் உலமா கல்முனைக்குரிய தலைவர் என்ற ரீதியில் இதனை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆகையினால் நாங்கள்
மேக்சிமம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம், அமானிதத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த அனல் டிவியின் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதே போல் அனல் டிவியுடைய உரிமையாளர் இன்சான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே கல்முனை ஜமியத்துல் உலமா அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிவாரண வழங்கும் நிகழ்வு, வெள்ள நிவாரணம் வழங்கும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்றார்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய தலைவர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் எல்லாம் முர்ஷித் முஃப்தி சஹ்தீன் அஜ்மி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் பல விடயங்களை எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த நிவாரணப் பொதிகளை வழக்கியிருக்கின்ற சகோதரர்களுக்கு முதல் கண்ணே நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும். அதுபோல் இங்கே உலமாக்கள் வந்திருக்கின்றார்கள். உலமாக்கள் இணைந்துதான் இந்த நிகழ்விலே அவருடைய அந்த பணிகளை செய்து கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்முனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிவாரணம் வழங்கும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்முனையிலே இருக்கின்ற கிரீன்ஃபீல்ட் வீட்டு திட்டத்திலே இருக்கின்றவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே அங்கிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு 10 கிலோ அரிசி பேக் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏனைய எமது ஊர்களிலே ஊருக்குள்ளே பாதிக்கப்பட்ட கல்முனை ஊருக்குள்ளே பாதிக்கப்பட்டவர்களுக்கான அந்த நிவாரண பொதிகளும் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் மஹல்லாவாசிகளுக்கும் வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் அந்த கார்டினை விநியோகம் செய்து யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர்களை இனங்காண செய்து சரியான முறையிலே அவர்கள் இப்பொழுதோ வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.
அதனை நாங்கள் நேரடியாக இப்பொழுது அனல் தொலைக்காட்சியின் ஊடாக நாங்கள் இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். கிரீன்ஃபீல்டில் மக்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் உங்களது நிவாரணப் பொதிகளை விரைவாக வந்து எடுக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பின்னரும் 5 மணி வரைக்கும் இந்த நிவாரணம் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதற்கிடையில் ஒரு தொழுகை இருக்கிறது, அசர் தொழுகை இருக்கிறது. அதற்காக இடைநிறுத்தப்பட்டு அந்த நிவாரணம் வழங்குகின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றோம். கிரீன்ஃபீல்டில் உள்ள மக்களுக்கு அரிசி பேக் 10 கிலோ அரிசி பேக் மாத்திரம் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கே அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை நாங்கள் நினைவூட்டிக் கொள்கின்றோம். என்றால் கிரீன்ஃபீல்டு மொத்தமாகவே பாதிக்கப்பட்டிருந்தது கல்முனை வீட்டு திட்டம் அது. எனவே இந்த நிவாரணப் பொதிகளை வழங்கியிருக்கின்ற அத்தனை சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெறுகின்றோம். இந்த நல்ல சேவைக்காக பெருமனம் கொண்டு உதவி செய்த எமது அத்தனை உறவுகளுக்கும் நாங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுதோ எங்களோடு இணைய இருக்கின்றார்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கல்முனை கிளையினுடைய முக்கிய உறுப்பினர் ஷேக் நஜாத் மௌலவி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் சில வார்த்தைகள் உங்களோடு பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, உண்மையிலே அல்லாஹு தஆலா உலமாக்களிடத்தில் பெரிய அளவுக்கு சொத்து செல்வங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை என்ற போதிலும் அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் கொடுத்து அதையாவது உலமாக்கள் அவர்களுடைய கைகளினால் கரங்களினால் இல்லாத மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தந்ததற்கு முதலாவதாக அல்லாஹுக்கு உலமாக்கள் அனைவரும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று உண்மையிலே இந்த மக்கள் பல கஷ்டங்கள் பல சிரமங்களில் இருக்கிறார்கள் என்பது எனக்கும் கூட அந்த கிரீன்ஃபீல்ட் வீட்டு திட்டத்துக்கு அந்த டோக்கனை கொடுக்க செல்லும்போது தான் உண்மையிலே நானும் அந்த மக்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை உணர்ந்தேன். அதனால் அல்லாஹு தஆலா உண்மையிலே எங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக, இப்படியான ஒரு நன்மையான காரியத்தை செய்ய கிடைத்தது மிக பெரும் ஒரு கொடையாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலமாக்கள் உண்மையிலே இளம் உலமாக்கள் இந்த களத்தில் இறங்கி பல வேலைகள் உண்மையிலே பல வேலைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தும் அந்த வேலைகளை முன்பின்னாக்கிவிட்டு அல்லாஹுக்காக வேண்டிய மாத்திரம் இஹ்லாஸோட எந்த ஒரு கூலியோ எந்த ஒரு புகழ்ச்சியோ இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டிய மாத்திரம் இந்த களத்தில் இறங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த சேவையும் கபூல் செய்து இந்த ஜமையாவுடைய தலைவர் முர்ஷித் முஃப்தி அவர்களுடைய தியாகத்தையும் அது அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களுடைய தியாகங்களையும் கபூல் செய்து இந்த மக்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அனைவருக்கும் அவரவர்களுடைய பங்குகள் ஹக்குகள் போய் சேருவதற்கு அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. இந்த அளவிலே நாங்களும் இந்த நேரலையை முடித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனைகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வெள்ள நிவாரண பொதி வழங்குகின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக இன்று 2வது கட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுதிருந்து பின்னேரம் 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு இடம்பெறும். உங்களுக்குரிய நிவாரண பொதிகளை உங்கள் கார்டு உள்ளவர்கள், கார்டு தந்தவர்கள், கல்முனை பகுதியிலே வசிக்கின்ற எமது மக்கள் இங்கே வருகை தந்து இந்த நிவாரண பொதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் அன்போடும் பணிவோடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நிவாரண பொதிகள் வழங்குவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக அமைந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஒட்டுமொத்தமான நன்றிகளையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற உலமாக்கள், புத்திஜீவிகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.